हरे कृष्णा। परम जय जय श्री कृष्ण சங்கீர்த்தனம் ஜெய் ஸ்ரீல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் பிரம்ம மோகன லீலை. பிரம்மாவுடைய மதிமயக்கம் 2வது பகுதி. கிருஷ்ணரை ஒரு விவரமில்லாத சிறு பையன் அப்படின்னு நினைக்கிறார் பிரம்மதேவர். அப்படி என்ன திறமை அவனுக்கு இருக்கும், பரீட்சித்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு செய்துட்டு ஒரு தனி பகுதியை உருவாக்குற பகுதி, அதாவது சுமேரு மலைன்னு ஒரு மலை இருக்கு பூமிக்கு வெளியே. அங்க ஒரு குகை. அந்த குகையில போயிட்டு இந்த கண்ணனோட இருக்கிற பசுக்கள் கன்றுகளை முதல்ல மறைச்சு வைக்கிறார். இவங்கெல்லாம் வனபோஜனத்துல கலகலப்பா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. வனபோஜனத்துல இருக்கிறாங்க. அப்பதான் ஒரு சில பசங்க தூரத்துல இருந்த மாடுகளை காணுமேன்னு சொல்லி அதிர்ச்சியோட, கண்ணா மாடு கன்றுகள்லாம் எங்கேயோ போயிருச்சே, கண்ணிலே படலையே, மொத்தமா எங்கேயோ போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சீக்கிரம் தேடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்போ கிருஷ்ணர் கொஞ்சம் பொறுங்க, நான் போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் தேடி போறார். சாப்பிடுற போது எண்ணம் பகவான் கிட்ட இருந்தா போஜனம் கூட பஜனம் தான், பக்தி. ஆனா ஆயர்களுக்கு கன்று மேல கவனம் போச்சு. சாப்பிடுறதுங்கிறது தவிர்க்க முடியாத தர்மம். பசிச்சு யார் சாப்பிடுறாங்களோ அவங்க எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்க முடியும். இப்ப ஸ்ரீ கிருஷ்ணர் கன்றுகளை தேடி போறார். எங்கேயுமே காணல. சுத்தி சுத்தி பார்த்துட்டு திரும்பி வந்து இங்க பார்த்தா இங்க பசங்களையும் காணும். அவர் சர்வஜர், எல்லாம் தெரியும் அவருக்கு. பிரம்மா தான் இந்த வேலையை பார்த்திருக்கிறார். அவருக்கு நான் தான் இல்லைங்கிற திமிரு இருக்கு. உண்மையிலே பிதாகாரகன் நான் தான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. அதனால அவருக்கு இதை உணர்த்துவான்னு முடிவெடுக்கிறார். பிரம்மா உண்மையிலே 2ஆம் தர படைப்பாளர். முதல் படைப்பு இறைவன்கிட்ட இருந்து வருது. அதாவது பகவான் என்ன படைக்க சொல்லி கொடுத்தாரோ அதுல இருந்து பிரம்மா படைக்கிறார். பகவானுக்கு எண்ணமே போதும், ஒரு சங்கல்பமே போதும், படைப்பு ஆரம்பிச்சிடும். அது மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதாவது அதாவது பிரம்மா சிறுவர்களையும் பசுக்களையும் கன்றுகளையும் சுமேரு மலை பக்கத்துல ஒரு குகையில மறைக்கிறார். மறைச்சிட்டு சத்தியலோகம் போறார். அங்க அவமானப்பட்டு திரும்ப பிருந்தாவனத்துக்கு வர்றார். இதுக்கு ஒரு வருட காலம் முடிஞ்சிருது. இப்போ கண்ணன் அந்த பிரம்மாவுக்கு திரும்ப அதே பசுக்கள், மாடுகள், கன்றுகள், அப்புறம் அந்த கோபச்சிறுவர்கள் இவங்கெல்லாம் அப்படியே அதே போல இருக்கிற மாதிரி காட்டுறார். அப்ப இவர் ரொம்ப குழப்பமாகிறார். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து மாடை தேடி போனாரு. யாரு? கிருஷ்ணன் தேடி போனாரு. அந்த கிருஷ்ணன் பலராமனோட வர்ற மாதிரி பிரம்மாவுக்கு தென்படுது. அப்ப பையங்கள்லாம், அடடா அண்ணா, நீங்களும் கூட வந்தாச்சா, ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க, பரவாயில்ல, நாங்க இன்னும் சாப்பிடல, உங்களுக்காக தான் காத்திருக்கிறோம்னு பசங்க சொல்றாங்க. இப்போ அந்த வட்டமா உட்கார்ந்து இருக்கிறாங்களே, அது நடுவுல வெள்ளை கருப்பு நிறத்துல 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதே சாப்பிடுற விளையாட்டு. அப்புறம் சாப்பிட்டுட்டு யமுனையில எல்லாம் வாய் அலம்புறாங்க, வாய் கழுவுறாங்க. சாயந்தரம் திரும்புற போது கிருஷ்ணன் அங்க இருந்து போற வழியில இந்த அகாசுரன் உடம்ப காட்டுறார். சுபல் அதை தொட்டு பார்த்துட்டு, ரொம்ப காஞ்சி போய் இருக்க, வெயில் ரொம்ப அடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்றான். இதுல நம்ம குகை மாதிரி ஒளிஞ்சு விளையாடலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பிரம்மா பார்க்கிறார். எல்லாமே திரும்ப நடந்ததே திரும்ப வர மாதிரி அப்படி ஒரு மாயை சம்பவத்தை பகவான் அங்க ஏற்படுத்துறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதத்துக்கு வியாக்கியானம் கொடுத்தவங்கல்ல கர்த்தா அப்படின்னு சொல்லி போற்றப்படுகிற சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாகூர்,
அப்புறம் ஸ்ரீதர சுவாமி அவங்கெல்லாம் இந்த 14, 15ஆம் அத்தியாயத்துல உள்ள லீலைகள்ல ரொம்ப லயிச்சு போறாங்க. இது சர்வோதய லீலை அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. அதாவது பகவான் அனைவருக்கும் சமமாக ஆனந்தம் கொடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கன்று உருவங்களை ஏற்றதால கோபியர்கள் அந்த கன்றுகளை அதிகமா நேசிச்சாங்க. குழந்தை வடிவம் ஏற்றதை அடைய பெற்ற பெற்றோர் அவங்கவங்க குழந்தைகளை ரொம்ப அன்போட கவனிக்கிறாங்க. அந்த கிறிஸ்மஸ் பரிசத்தை ஆனந்தமா ஏத்துக்கிறாங்க. பசுக்களும் அன்போட தமது கன்றுகளை நாவால வருடிக்கிட்டே இருக்குது. இவங்கள யாருமே திருப்தி பத்தல. ஆனந்தம் அப்படி வர்த்தனம் ஆயிட்டே இருக்கு. ஆனந்தாம் புதி வர்த்தனம்னு சொன்ன மாதிரி அது போய்கிட்டே இருக்கு. பிரம்மாவுக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, நான் எடுத்துட்டு போய் ஒளிச்சு வச்சவங்க உண்மையா? இல்லைங்க பிருந்தாவனத்துல திரும்ப பார்க்கிறேனே 2ஆம் முறையா வந்தபோது, இது என்னது இது? இதுல எது உண்மை அப்படின்னு அவருக்கே குழப்பமாகுது. இதை எப்படி சொல்லலாம்னா, சினிமா பார்க்கிற போது திரையில எல்லாமே தோன்றுது. தோன்றுறது அப்படின்னதுன்னா அது அது என்ன அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் வெளிச்சம்தான். திரை மட்டும்தான் உண்மை. காணப்படுறது எல்லாம் உண்மை கிடையாது. இந்த காணப்படுறது எல்லாம் உலகம்னு சொல்லலாம். மாயத்திரை வந்து எல்லாத்தையும் உண்மை அப்படின்னு காட்டுது. பிரம்மஜோதி அப்படிங்கிறது வைகுண்டத்துடைய ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை ஜட கிரகங்கள் அப்படிங்கிற திரை மூலமா தடுக்கிற போது ரூபங்கள்லாம் புலப்படுது, தோன்றுது. நம்ம தியேட்டர்ல பார்க்கலாம். திரையை பார்க்காம திரும்பி பார்த்தோம்னா ப்ரொஜெக்டர் ரூம்ல இருந்து வெளிச்சம் திரையை நோக்கி பாயும். திரையால தடுக்கிறதுனால காட்சிகள் தோன்றுது. அப்ப இங்க பகவான் மட்டும்தான் நிஜம். மூலம் மட்டுமே உண்மை, சத்தியம். மற்றதெல்லாம் அந்த சத்தியத்தின் நிமித்தமாக மதிப்படையுது. கிருஷ்ணரை கொண்டுதான் அத்தனை பேருக்கும் மதிப்பு. கிருஷ்ணர் தமக்கு தாமாகவே ரமிக்கிறவர், அதாவது விளையாடுறவர். மற்றவர்களுடைய மற்ற அத்தனை பேருக்கும் அவர் ஆனந்தம் கொடுக்கிறார். ஆனா பகவான் தானாகவே எல்லாமாகி விளையாடுறார். தசரதனுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு வசிஷ்ட ரிஷி பெயர் சூட்டுற போது கண்ணனுடைய நாமங்கள்ல ஒன்று ராமங்கிற சப்தம். அந்த நாமத்தை முதல் குழந்தைக்கு சூட்டுறார். நம்ம மகாமந்திரத்துல ராம அப்படிங்கிறதும் கிருஷ்ணருடைய பேர் அப்படின்னு சொல்லும்போது அப்ப ராமர் பேர் இல்லையா, ராமச்சந்திரன் பேர் இல்லையான்னு நினைப்பாங்க. ராமங்கிற அந்த குழந்தைக்கு பேர் பகவான் ஹரியுடைய குணங்கள்ல ஒண்ணு ராமங்கிற குணம். ராமன்னா ரமிக்கிறது. ரமித்தல்னா விளையாட்டு மூலமா ஒரு ஒரு ஆனந்த நிலையில இருக்கிறது. நண்பர்களோட விளையாண்டு அவங்களுக்கு விளையாட்டுலேயே பரமானந்தத்தை கிருஷ்ணர் கொடுத்தார். ஆனந்தத்துடைய மொத்த கிட்டங்கி பகவான் கிருஷ்ணர். யோகேஸ்வரரான அவர் ராதையின் உணர்வால, ராதையின் தொடர்பால ராதையோட ரமிச்சு போய் இருக்கிறார். அவருடைய மனம் சதா ரம்யமிக்க ராதையிலேயே மூழ்கி இருக்குது. கிருஷ்ணரின் இன்ப ஆற்றல் ராதை. அவங்களுக்குள்ள ஒரு ரம்யமான உறவு இருக்கு. இதனால கிருஷ்ணர் ராம அப்படின்னு சொல்லப்படுறார். அவருடைய சக்தி ரமா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அர்த்தத்துல தான் ராமங்கிற சப்தம் பயன்படுத்தப்படுது. பாலகிருஷ்ணரை பரீட்சிக்க போன பிரம்மாவுக்கு கடைசியில அவருக்கே பரீட்சை வந்துட்டு. வெளி தோற்றத்துல பலர் ரொம்ப வெள்ளையும் சுள்ளையுமா இருப்பாங்க. ஆனா உள்ள பார்த்தா கர்வம் தான் வழி நடத்தும். வெறும் ஒண்ணுமில்லாத ஒரு உணர்வு அந்த கர்வம். இதனால தான் அவருடைய பணியாளர்கள், வேலைக்காரங்க அவரை அவமானப்படுத்திடுறாங்க. எல்லா கர்மத்துக்கும் கர்வம் பிடிச்ச எல்லாருக்கும் இதுதான் ரிசல்ட், விளைவு. அவங்க பணியாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பூமியில நிறைய போலிகள் பெருகி இருக்கிறாங்க, கவனமா இருங்க. ஒரு போலி பிரம்மா கூட
அங்க இங்கேயும் நடமாடிக்கிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டோம். எங்க தலைவர் சொன்னாரு. இப்படி அந்த பணியாளர்கள் பிரம்மா கிட்ட சொல்றாங்க. அப்ப இவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த லோகத்துக்கு சத்தியலோகத்துக்கு அவர் தான் அதிபதி. இப்படி கேவலப்பட்டார். அப்புறம் தான் கீழ வந்து பார்த்தபோது, கண்ணனுடைய மேன்மைய புரிஞ்சுகிட்டு மன்னிப்பு கேட்டு பாடுறார். அதுல ஒரு பாடல்ல சொல்றார், "பகவானே உங்களுடைய ரூபம் மாரிக்கால மேகம் மாதிரி கருநிறத்துல இருக்குது. அதுல மஞ்சள் வஸ்திரம் மின்னுது. காதுகள்ல குண்டலங்கள், தலையில மயிலிறகு மகுடம், பொலிவான முகம், மார்புல நல்ல ஒரு வனமாலை, கையில தயிர் சாத உருண்டை, பக்கத்துல மாடு மேய்க்கிற பொருட்கள், கம்பு, கொம்பு, இடுப்புல குழல், இப்படி இருக்கிற உங்கள நான் மீண்டும் மீண்டும் விழுந்து வணங்குறேன்" அப்படிங்கிறார். இத வந்து நம்முடைய ஆச்சாரிய வழியில வரக்கூடிய சில சிறுதர சுவாமிகள், தாய் யசோதைக்கு கிடைச்ச அதே ஆனந்தம், பிருந்தாவனத்துல இருக்கிற பசுக்கள், கன்றுகள், தாய்மார்கள், கோபியர்கள் அத்தனை பேருக்கும் கிடைச்சதே, அந்த அர்த்தத்துல சர்வோதய லீலை அப்படின்னு வர்ணிக்கிறார். ஹரே கிருஷ்ணா.